வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். நாளொரு சிந்தனையில் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியான இன்று நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3 என்ற தலைப்பில் அருத்தந்தையவர்கள் சிந்தனையை வழங்கியிருக்கிறார்கள். சிந்தனையை காண்போம். நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. மனித உடலின் அமைப்பையும் அதன் இயக்கங்களையும் குறித்து முதலில் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு மிகவும் நன்மை பயக்கும். மானுட உடல் இயங்குவதற்கு உயிர் சக்தி முக்கியமானதாக மூல காரணமாக இருக்கிறது. உயிர் சக்தி தங்கும் ஒரு பாத்திரம் போல் உடல் அமைப்பு இருக்கிறது. மனித உடலை நுணுகி ஆராய்ந்து நோக்கினால் பஞ்சபூதங்களின் அமைப்புக்கு 5 அடுக்குகளாக இருப்பது தெரிய வரும். பிருத்திவி, அபு, தேயு, வாயு, ஆகாசம் என உடல் அமைப்பு பருப்பொருளாகவும், இரத்தம் நீர் பொருளாகவும், சூடு மின்சாரமாகவும், பிராணவாயு காற்றாகவும், ஆகாசம் உயிர் சக்தியாகவும் இருக்கின்றன. நீர், நெருப்பு, காற்று இந்த 3ம் சேர்ந்து பருப்பொருளான உடலையும் நுண்பொருளான உயிர் சக்தியையும் இணைத்து நட்போடு இயங்க செய்கின்றன. இந்த 3 பொருட்களின் இயல்பான அளவும் தரமும் குறையுமாயின், அவற்றின் சுற்று இயக்கத்திற்கு தடை நேருமாயின், உடலின் உயிர் சக்தி அதாவது மின்சார சக்திக்கு தடை ஏற்பட்டு மின்சார ஓட்டம் தடைப்பட்டு உடலின் சிறு சிறு தசைப்பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன. அதனால் வலியும் தொந்தரவுகளும் ஏற்படுகின்றன. இத்தகைய சீர்குலைவு ஏற்படும் பொழுது அதை வலி என்கிறோம். சீர்குலைவும் வலியும் அதிகரிக்குமாயின் அந்த அளவுக்கு உயிர் சக்தியின் கலைப்பு அதிகரிக்கப்படுகிறது. இந்த சீர்குலைவு பெரும் அளவில் ஏற்பட்டு உயிர் சக்தி குறைந்து விடுமாயின் உடலின் இயக்கம் தடைப்பட்டு அப்படியே நின்று விடுவதையே மரணம் என்கிறோம். இன்றைய தலைப்பை திருக்குறளிலிருந்து அருட்தந்தையவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மிகினும் குறையினும் நோய் செய்வோர் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3 என்று கூறுகிறார்கள். வாதம், பித்தம், கபம் என்று 3ம் உடலில் சம அளவில் இருக்கும் பொழுதுதான் உடலின் ஆற்றலும் உயிர் சக்தியும் சமமாக நிலையில் இருந்து உடலை நலத்துடன் இயங்க வைக்கும். இதில் இந்த 3 ஒன்று அதிகமானாலும் அல்லது குறைந்தாலும் அது வழியாக நமக்கு தடை ஏற்பட்டு துன்பத்தை கொடுக்கிறது. பஞ்சபூதங்களின் கூட்டுத்தான் உடல் என்பதை அருட்தந்தையவர்கள் மிக அழகாக விளக்கி, அதில் இந்த வாதம், கபம், பித்தம் இந்த 3ம் சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும். அதனுடைய ஓட்டம் 3ம் சரியான அளவில் இருக்க வேண்டும் என்ற நிலையில் அதில் ஏதேனும் தடை ஏற்படும் பொழுது அதனை வலி என்றும், அந்த தடை மீண்டும் அதிகரிக்கும் பொழுது, நாளும் நேரமும் இடமும் அதிகரிக்கும் பொழுது அது நோயாகவும் மாறுகிறது. மீண்டும் அது தொடர்ந்து நீடித்துக் கொண்டால் அந்த உயிர் மரணத்தை சந்திக்கிறது என்று 3ன் அவசியத்தை அருட்தந்தையவர்கள் இன்று நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இனிய நாளாக இன்று அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன்.